அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அதாவது கதிரேசனோட வீட்டுக்கு போனாங்க. அவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா நிஷா பாத்தீங்கன்னா ராஜி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாதியிலேயே வந்து துரத்திட்டாங்க. அடுத்த கட்டமா விஜய் மல்லி ரெண்டு பேரும் போயிட்டு அங்க பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ரேணுகா ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ராஜி வந்து கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. கதிரேசன் கிட்ட போயிட்டு என்ன கதிரேசன் சார், ரேணுகா வந்து உங்களோட பொண்ணு, சோ திடீர்னு எப்படி உயிரோட வந்திருக்காங்க, மனநிலை இல்லாம வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் வந்து உரிமையோட கூட்டிட்டு போறான். ஒருவேளை திரும்பவும் விஜய் மல்லி ரெண்டு பேரும் பிளான் போட்டு ரேணுகாவை ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது, உங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு நிறைய பிரைன் வாஷ் பண்றாங்க. கதிரேசன் வந்து யோசிக்கிறாரு, ஆமா ராஜி நீ சொல்றது கரெக்ட் தான், பட் இருந்தாலும் ரேணுகாவை கண்டிப்பா அவங்க ஏதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களா தானே ரேணுகாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என் கையில ஒப்படைச்சாங்க. இப்ப அவங்களா வந்துதான் ரேணுகாவில இங்க இருக்க முடியாது, நாங்களே கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கண்டிப்பா மாப்பிள்ள வந்து எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல, ராஜி வந்து என்ன கதிரேசன் சார், சோ மாப்பிள்ள வந்ததுமே ரொம்ப தாங்கி தாங்கி பேசுறீங்க, தாங்கி தாங்கி பிடிக்கிறீங்க போல இருக்கு. உங்க பொண்ணு வந்ததுமே அவனை எப்பவுமே அப்படி ஈஸியா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மல்லி இருக்கிற அந்த மல்லி வந்து விஜய் எப்படி வளைச்சு பட்டாலும் சோ அந்த மாதிரி ரேணுகாவையும் வளைச்சு போட்டு உங்க சொத்தை எல்லாம் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு நினைக்கவா போல இருக்கு அந்த மல்லி. ஏன்னா கொண்டு வந்து உங்ககிட்ட விடுற மாதிரி விட்டு இப்ப அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா. சோ ரேணுகா மூலியமா அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போடலாம். எப்படியும் நீங்க வெண்பாவுக்கு கொஞ்சம் சொத்து வச்சிருப்பீங்க, ரேணுகாவுக்கும் சரி சமமா சொத்து வச்சிருப்பீங்க. அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணிருப்பா. சோ அதனாலதான் கொண்டு வந்திருக்கா. நீங்க அதை புரிஞ்சுக்காம இல்ல மல்லி வந்து நல்லவா வல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. நிஷாக்கு தெரிஞ்சிச்சு ராஜி சொல்றது எல்லாமே போய் தான் சொல்லிட்டு. ஏன்னா மல்லி அப்படிலாம் நினைச்சிருந்தா கண்டிப்பா சோ ரேணுகாவா ரொம்பவே சந்தோஷமா ஒரு அன்பா பார்த்து மாட்டாங்க. ஆனா இப்ப ராஜே சொல்றத வச்சு பார்க்கும்போது சோ இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் கூட நிஷாவோட மனசுக்குள்ள தோணுது. பட் ஆனா மல்லி எப்படி பட்டவங்கள பணம் காசு சொத்து சோத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஆசையும் பட மாட்டாங்கன்றது கதிரேசனுக்கு தெரியும், நிஷாவுக்கும் தெரியும். ராஜி நடுவுல நுழைஞ்சு ஏதோ ஒரு கழகத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.